டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி முடிச்சுட்டு எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா பொரி நிறைய மிச்சம் கிடக்கும். அந்த மாதிரி மீதமாக இருக்கிற பொரி எல்லாத்தையுமே வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த பொரியுமே வேஸ்டே ஆகாது. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து பொரி, கடலை, அவுள், லேசாக நாட்டு சக்கரை இதெல்லாம் தூவிந்தா கூட பரவாயில்ல. எது இருக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்து ஒரு 4 கப்பு இருக்குது. மெஷர்மெண்ட்டில் ஒரு 4 கப்புக்கு நமக்கு இந்த பொரி எல்லாம் கலந்தது இருக்குது. இதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம பொரி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். பொரி நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. அதனால் லேசாக நமத்துருச்சுன்னா கூட ஒன்றும் பரவாயில்ல. நம்ம அதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். பொரியை சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூனு நமக்கு பெருஞ்சீரகம் இல்லைன்னா சின்ன சீரகம் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. எதுக்காகனா நமக்கு பொரியிலே அந்த லைட்டான உப்புத்தன்மை இருக்கும். அதனால் அளவு நம்ம குறைச்சி போட்டுக்கிறணும். ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நம்ம 1-2 அரைச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா 1-2 அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கனாலும் ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து குறைன்னு அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி துண்டு நல்லா பொடுசாக நீட்டாக வாக்கில் ஒரு 2 இன்ச் அளவு எடுத்து அதை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கிடலாம். தட்டிட்டு கூட சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிடலாம். இது வந்து பூண்டு. நான் வந்து ரசப்பூண்டு 2, அதாவது 2 பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்து நல்லா அதை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிடலாம். காஞ்ச தோலியை மட்டும் நீக்கிட்டு சும்மா அப்படியே ரஃப்பாக அந்த மாதிரி அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க. மல்லித்தலை ஒரு 5 விரல் அளவுக்கு இருக்கிற மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும். அதாவது பெரிய சைஸில் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம அப்படியே உதுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 100 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கோம். அதை எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இது 100 கிராம் கடலை மாவு. அரிசி மாவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு. நம்ம பச்சரிசி மாவு தான், வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு. அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அதாவது அந்த மாவு, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இதுபோல் நல்லா கலந்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறணும். தேவையான அளவு தான் தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம அதை வந்து நம்ம பிசைஞ்சிக்கிறணும். இப்போ நான் 2 கைக்குழி அளவுக்கு உள்ளே சேர்த்துருக்கேன். இதுபோல் நல்லா விரைவி கொடுத்துக்கிட்டே வாங்க. அந்த மாவு, பொரி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா விரைவி கொடுத்துட்டே இருங்க. இப்போ மறுபடி ஒரு கைக்குழி அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறணும். ஏன்னா அடியில் இருக்க அந்த காஞ்ச மாவெல்லாம் நம்ம பிரட்டி விடும்போது நமக்கு இந்த மாதிரி லைட்டான ஒரு மஞ்சளில் வரும். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 100 ml தேவைப்பட்டிருக்கு. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறணும். பிசைஞ்ச பக்குவம் எப்படி இருக்கணும்னா அப்படி எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இப்படி எடுத்தோம்னா எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் அப்படி நம்ம பக்கோடா மாதிரி இந்த மாதிரி எடுத்து போடுற மாதிரி இருக்கணும். அந்த பக்குவத்தில் நம்ம அதை பிசைஞ்சு வச்சுக்கிறோம். போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்ன பீஸுகளாக தான் போட போகிறோம். முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஆவி ஆகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அடுப்பு மீடியமாக இருக்கணும். எண்ணெயோட சூடும் மீடியமாகவே இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு எடுத்து போட்டு நல்லா ஒன்று அதை வேக வச்சு எடுக்க முடியும். இப்போ எண்ணெய் சூடு நமக்கு கரெக்டான அளவில் இருக்குது. ரொம்பையும் டைட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி எடுத்துட்டு சும்மா ஒரு பக்கடா ஷேப்பில் அப்படி எடுத்து அப்படி மெதுவாக அப்படி உள்ளே இறக்கிடுங்க. அவ்வளோதான். சும்மா ஒரு 3 அந்த விரல்கிட்ட எடுக்கிறோம். அப்படியே எடுத்து லேசாக அப்படியே உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு, உருண்டை கூட பண்ண வேண்டாம், இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி விரல்கிட்ட எடுங்க. எடுத்துகிட்டு லேசாக அப்படி ஒன்று கூட்டிகிட்டு உள்ளே சேர்த்துருங்க. ஒரு பக்கடா ஷேப்பில் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய்க்கு தக்கன, அந்த எண்ணெயோட சூடுக்கு தக்கன நீங்கள் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம உள்ளே போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷம் ஆனோடனே இந்த மாதிரி கம்பியை வச்சு லேசாக அப்படி கலந்து கொடுங்க. போட்ட உடனே கலந்து கொடுத்துட வேண்டாம், பிரிஞ்சிடும். அதுமாதிரி ரொம்பையும் சூடு இல்லாட்டிலும் நமக்கு பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியமான ஹீட்டில் வச்சு போடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சுட்டு அப்பப்போ நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்து நல்லா நம்ம ப்ரௌனாக இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வரணும். அப்படின்னா நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ நம்ம உள்ளே சேர்த்து ஒரு 4 நிமிஷம் இருக்கும். 4 நிமிஷத்தில் நல்லா புரட்டி விட்டு இந்த மாதிரி நல்லா அங்கங்கே ப்ரௌன் ஆயிடணும். இந்த மாதிரி ப்ரௌன் ஆச்சுன்னா நமக்கு சூப்பராக கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும் சாப்பிட. இப்போ நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம். அந்த லைட்டான பபுள்ஸ் வரதான் செய்யும். நம்ம அந்த சமயத்திலே எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடணும். ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் மீதமான பொரியை வச்சு சூப்பரான ஒரு பக்கடா நல்லா முறுன்னு தயாராகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா மீதமான பொரியில் செய்ய மாட்டீங்க. மெனக்கெட்டு பொரியை வாங்கிட்டு வந்தே இதே மாதிரி ஸ்நாக்ஸு ரெகுலராக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நம்ம செய்கிற பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இதே போல் இதே ஸ்டைலில் நீங்களும் ஒரு சூப்பரான பொரி பக்கோடா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.